ஹாய் டே 101 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான். அது டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து 101 மூவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா அனுகிரகன் அப்படின்னு சொல்கிற மூவி பார்த்துருக்கோம். தமிழ் மூவி தான் அது. மூவி பார்த்திங்கன்னா ஃபேண்டசி ஃபேமிலி ட்ராமா அந்த ஜானரில் தான் வந்து மூவி எடுத்திருக்காங்க. மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 2005 காட்டுறாங்க. 2005 ஒரு பர்சன் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஃப்ரெண்டு கிஷோர்னு ஒரு நேமு, அவர் ஃப்ரெண்டு வந்து இருக்கார் சந்தோஷ்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து ஹீரோ படத்தில். ஸோ அவர் இருக்கார். அவர் வந்து ஒரு லெட்டரில் இந்த கிஷோருன்றவர் ஒரு லெட்டரில் எழுதி இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடறாரு. வச்சுட்டு ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணி 2017 வந்துடுறாங்க. ஸோ அந்த சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பார். ஸோ அதனால் வந்து அவர் ட்ரீமாக வந்து அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்காரு. ஸோ அவர் எப்போவுமே வந்து அவங்க பையனுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பார். ஸோ அந்த பையனுமே வந்து அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு கஷ்டப்பட்டுருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அப்பா திடீர்னு டிவி பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவார். ஏன் இவர் வந்து அழுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அவர் ஆக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறாருன்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இப்போ அந்த பையனுக்கு வந்து அப்பா வந்து நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ நம்ம வந்து நம்ம அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நினைக்கிறான். பட் வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசு ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ இப்போ அந்த பையன் அந்த ஆசையை நிறைவேற்றினானா எப்படி வந்து அந்த ஆசை நிறைவேறுச்சு அப்படின்றதான் வந்து இந்த மூவியோட கதை. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டஸியாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு சாமி படம் மாதிரி கூட சொல்லலாம். பெருசாக சாமியெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் வந்து ஒரு ஃபேண்டசி மூவி, மேஜிக் நடக்கிற மாதிரி தான் அந்த மூவியில் இருக்கும். அண்ட் வந்து மூவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவலோட விஷயமும் வந்து இந்த மூவியில் இருக்குது. பட் இதை சயின்டிஃபிக்காக அவங்க சொன்ன மாதிரி வந்து சாமி படம் மாதிரி வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இவங்க சயின்டிஃபிக்காக கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக வந்து வந்திருக்கும். ஸோ அதையே இவங்க வந்து சாமி மூலியமாக சொன்னாங்கன்றது நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அந்த பையனை. அவர் தான் வந்து மொத்த படமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சின்ன பையனை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வேறு மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம அதை சொல்லிட்டோன்னா அந்த படத்தோட ட்விஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து மூவி வந்து பட் என்ன ஒரு விஷயம்னா மூவி வந்து நேற்று தான் வந்து லாஸ்ட்டு ஷோ போச்சு. நம்ம வந்து அந்த ஷோ தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு ஷோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ படம் வந்து ஓடிடியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு வித்தியாசமான மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கான்செப்ட் வந்து எடுத்திருக்காங்க, எமோஷன் எடுத்திருக்காங்க. பட் வந்து கன்வே பண்ணது இன்னும் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மூவியில் வந்து ஏகப்பட்ட வந்து பாட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பாட்டு, அந்த பாட்டெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். படத்துக்கு வந்து முக்கியமான சீனெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த பாட்டெல்லாம் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா படம் வந்து ஒரே ஒரு மெயின் கான்செப்ட் வச்சு தான் படமே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நார்மலாக வந்து எப்பவும் போல் வந்து லவ் கான்செப்ட்டு, அந்த லவ் சீன்ஸு அண்ட் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாங்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அதிகமாக பாடல்கள் வந்து நிறைய வந்து இந்த படத்தில் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த கான்செப்ட்டு அந்த முக்கியமான கட்டத்தெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக காமிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எமோஷனுமே வந்து அந்த பையன் வந்து அப்பா மேலே பாசமாக இருக்கான், எமோஷன் வந்து புரியுது. பட் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். அந்த பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் இருக்க படம். பட் வந்து மேக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து எமோஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வந்து வந்திருக்கும். பட் கொஞ்சம் வித்தியாசமான படம், ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூவி வந்து பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த மூவி வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கீழே எவ்வளோ 10க்கு ரேட்டிங் தருவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இது மாதிரி சின்ன சின்ன தமிழ் படங்களை கொஞ்சம் நம்மளும் வந்து ஆதரிக்கும். ஏன்னா வந்து தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கு. நம்மளே வந்து லாஸ்ட் ஷோ தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். பை. டே 101 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் பார்த்திங்கன்னா அனுகிரகன். தேவி கருமாரி சினிமாஸ் விருகம்பாக்கம் அங்கே தான் பார்த்தோம். 6:45 ஷோ அங்கே தான் பார்த்துருக்கோம்.